இப்படிப்பட்ட கணவன் கிடைத்தால் பெண்களுக்கு இப்படி ஒரு எக்ஸ் காதலன் தேவைதான். படித்ததில் பிடித்தது. திருமணத்திற்கு பிறகு வேலை வேண்டாம் என்றார். விட்டுவிட்டேன். மொபைல் நம்பரை மாற்ற வேண்டும் என்றார். மாற்றிவிட்டேன். ஃபேஸ்புக் கூடாதென்றார். நிறுத்திவிட்டேன். ஆண் நண்பர்கள் நட்பை தொடர வேண்டாம் என்றார். விட்டுவிட்டேன். லெக்கின் அணிந்தால் கால் அளவு தெரியும் என்றார். சுடிதாருக்கு மாறிக்கொண்டேன். ஹீல்ஸ் வைத்த செருப்பு கூடாதென்றார். தூர ஒதுக்கினேன். ஜாக்கெட்டுக்கு தனியாய் ஜன்னல் வேண்டாம் என்றார். கழுத்துவரை மறைத்து தைத்துக் கொண்டேன். உதட்டு சாயம் கூடாதென்றார். ஒன்றும் போடாமல் விட்டுவிட்டேன். பார்லர் பக்கம் வேண்டாம் என்றார். பாலாடை தயிரோடு நிறுத்திக் கொண்டேன். கொஞ்ச நாள் சந்தோஷமாயிருந்து அதன்பின் குழந்தை பற்றி யோசிக்கலாம் என்றார். அதுவரை தவறாமல் மாதந்தோறும் மாத்திரை தின்றேன். வாரத்தின் 7 நாளும் அவருக்கு பிடித்ததையே சமைக்க வேண்டும். வாரக்கடைசியில் நண்பர்கள் என்று நடுராத்திரிதான் திரும்புவார். இரவு 1 மணிக்கு ரீச்ட் என்று பெண் பேரில் மெசேஜ். பொழுது விடிந்ததும் யார் என்று கேட்டேன். எக்ஸ் லவர் என்றார். விட்டுவிடச் சொன்னேன். முடியவில்லை என்றார். முயன்றால் முடியும். துணைக்கு நான் இருக்கிறேன் என்றேன். நீயும் அவளும் ஒன்றா என்றார். வேறு வேறுதான். இது லீகல், அது இல்லீகல் என்றேன். அறைந்து விட்டார். தூக்கம் போனது. உங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். எனக்காக இது ஒன்றை மட்டும் விட்டுவிடுங்கள் என்றேன். முடியாது. இட்ஸ் ட்ரூ லவ் என்றார். எனக்கும் கூட ட்ரூ லவ் இருந்தது என்றேன். மறைத்ததற்காக 1 வாரம் அடித்தார். தாங்கிக் கொண்டேன். ஆனால் அவரிடம் எந்த மாற்றமும் இல்லை. திரும்பவும் ஃபேஸ்புக் ஓபன் செய்தேன். திரும்பவும் லிப்ஸ்டிக் போட்டேன். திரும்பவும் ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வைத்தேன். திரும்பவும் லெக்கின் போட்டேன். பார்லர் பக்கம் தலை வைத்து படுத்தேன். எனக்கு பிடித்ததையும் சமைத்தேன். முகநூல் முழுவதும் காதல் கவிதைகளாய் எழுதினேன். திரும்பவும் வேலைக்கு போனேன். திரும்பும் போது லேட்டாக வந்தேன். ஆண் நட்புகளை புதுப்பித்தேன். அவ்வப்போது வீக்கெண்ட் பார்ட்டி என்று வெளியே சென்றேன். ஒளிந்து ஒளிந்து ஃபோன் பேசினேன். மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் பாஸ்வேர்ட் போட்டேன். அவருக்கு இருந்த 1000 வேலைகளில் முக்கியமான வேலை என்னை வேவு பார்ப்பது. தன் வீட்டு சாப்பாடு தனக்கு மட்டுமே சொந்தம் என்று திருடு போகாமல் காப்பாற்ற லீவு நாட்களில் கூட அவர் வெளியே போவதில்லை. எப்படியாவது என் எக்ஸ் லவரை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று என்னை சுற்றியே வட்டமிடுகிறார். எந்த ஜென்மத்திலும் அவரால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், எந்த எக்ஸ் லவரும் எனக்கு கிடையாது. இல்லாத ஒருவனை தேடி தேடியே என் அருகாமையில் சுற்றுவார். அவளை விட்டு தூரம் வருவார். அவளை மறந்து என்னை மட்டுமே நினைக்கும் வரை எனக்கு எக்ஸ் லவர் வேண்டும். நீ யாரென்றே தெரியாது என் அன்பு காதலனே. அனைவருக்கும் பகிருங்கள். இதுபோல பயனுள்ள பதிவுகளுக்கு ஜே ஹெல்த் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி.